சொல்லுங்க. ஓகே செல்லுமா. வேலைண்ணா அண்ணா இருங்கண்ணா ஒளி ஓகே ஓகே அண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க. இங்க பாருங்க உங்களை தான் ஜூம் பண்றேன். வீடியோ ஆன் பண்ணா கட் ஆயிடுதுண்ணா. ஹாய் சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல ஆமா ஹாய் சொல்லுங்க. அங்க பாருங்க பழனி மாமா பார்க்க கூட மாட்டிக்கிறாங்க. நான் அவங்கள தான் ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மாதிரி போடணும். நான் இப்ப ரஞ்சிதமே பாட்டு போட்டா அவங்களுக்கு பிடிக்கல. சரி சொல்லுங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டு வேணாமா? பழனிமாக்கா நீங்க கேட்ட நிகழ்ச்சியில கேக்குறப்ப சொல்லுங்க. ஹாய் செல்லிமா. இப்பதான் ஹாய் சொல்றாங்கப்பா. சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுறேன் நானு. என்ன பாட்டு? அவ்வளவுதான மிஸ் போட்டுடலாம். ஓகே. ஹலோ எவ்ரிவன். வீக்கெண்ட் அது இல்லாமல் ஒரு கோயில் மாதா மலை கோவில் ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க. சரின்னு சும்மா கிளம்பிட்டோம். அந்த வேயில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து இந்த ஊத்துமலை நியர் சீல்நாயக்கப்பட்டி. கோவில் வந்து நியர் அயோத்தியாப்பட்டினம் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த அம்மாப்பேட்டை அப்புறம் அயோத்தியாப்பட்டினம் அந்த வழியில் தான். ஆக்சுவலி இதுதான் கோயிலோட அங்கே முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் வில்லேஜ் சைடில் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சர்ச்சு. இங்கேருந்து ஆக்சுவலி தேர் வரும்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன். அந்த தேர் பக்கம் நிறைய கூட்டம் வரும். நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். இதுதான் ஆக்சுவலி மலைக்கோவில். ரொம்ப பெரிய மலையில் இல்லை, ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ஏற அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வந்த உடனே ஒரு கேண்டில்லாம் வாங்காமல் வந்த உடனே நேராக வெளியே பிஞ்சு கோயிலுக்கு கேண்டில் வாங்காமல் மேம் ஹாய் சொல்லுங்க. செல்லுமா இந்த பேர் என்ன? மலைக்கோவில் சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கோம்? மலைக்கோவில். பேரு கூட தெரியல, கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி வந்துட்டேன். ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஈஸியாக ஏறுற மாதிரி. அவ்வளோதான், ஈஸியாக ஏறியாச்சு. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கலர் பேப்பர்ஸ். இது ஆக்சுவலி பேப்பர் கிடையாது, கிளாத்லேயே செஞ்சுருந்தாங்க. இந்த ஜெண்டா பேப்பர் மாதிரி கலர் பேப்பர்ஸ் ஒட்டுவோம் இல்லையா, இது எல்லாமே கிளாத்தில். செமையாக இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் இருந்தது இந்த பிளேஸே. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு அரவுண்ட் 4 to 5 அந்த டைம் கிளாப்பில் தான் இருந்தோம். தேர் நம்ம அங்கே சர்ச் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து தேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த தேரோட பயங்கர கூட்டம், நிறைய கூட்டம் வந்துரும்னு சொன்னாங்க. ஸோ அதில் மாட்டினா நீ அப்படியே எப்படி இருந்தாலும் 10 o'clock தான் வெளில வர முடியும்னு நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக முன்னாடியே ஈவினிங் டைமில் போயிட்டு வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பர் பிளேஸாக இருந்துச்சு. நல்லா அப்படியே நல்ல காற்று, நல்ல ஈவினிங் டைமில் செமையாக இருந்தது. அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு கேண்டில்லாம் வச்சுட்டு ஸோ இந்த பக்கம் வந்து இந்த வியூ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல சன்செட் டைம். ஃபஸ்ட்டு அங்கே போய் மாதா கிட்டே ப்ரே பண்ணிவிட்டு கேண்டெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வந்து இந்த ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு தென் அகெயின் இங்கேருந்து மேலே கொஞ்சமாக ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு ஜீசஸ் இருப்பாங்க, அங்கே ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வியூ செமையாக இருந்தது. அண்ணா ஹாய் சொல்லுங்க. படிப்பிற்காகவும்
சேலம் பவுலின் அனீஷ் நல்ல படிப்பிற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் ஆதரவு கொத்து சாந்தி ஷெர்வின் தீபா தானிகா அன்னைக்கு நன்றியாகவும் சேலம் ஆரோன் நரேந்திரன் கீர்த்தி குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும். அங்கேருந்து அந்த ரூம்க்கு ரீச் ஆக வேற ஒரு பாத்வே இருந்துச்சு, ஆனால் அங்கே போகாமல் இதில் இறங்கி ஏறி இங்கே போனோம் நாங்கள். இந்த பாதையில் என்னைய இறக்கி கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் எப்படி வருவேன் இதில் ஏறி வரதெல்லாம்? ஐயோ, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வருது. இங்கே செம பிளேஸ். சூசைராஜ் புஷ்பா அன்னைக்கு நன்றியாகவும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருந்திருக்கு, ஆனால் அந்த பாதையில் என்னைய கூட்டிகிட்டு வராமல் இவங்க 2 பேரும் அப்படி ஒரு பாதையில் என்னைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீடு கட்டவும் உடல் நலம் பெற செல்வி உடல் நலம் பெற. ஆனால் இப்போ நான் படிக்கட்டில் இறங்கி போயிடுவேன். கூட்டாத்துப்பட்டி செல்வி நூறுசாமி அன்சிகா படிப்பிற்காகவும் வியாபாரம் முன்னேற அன்னைக்கு நன்றியாகவும். நடுக்கட்டு மறுபடியும் மேலையா? வாழப்பாடி ரமேஷ் தலையரசி ரூபா விண்ணதி குடும்பங்களுக்காகவும் ரூபா 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும். கூட்டாத்துப்பட்டி நூறுசாமி நவீனா மேரி பெர்னாண்டு சாமி சூப்பர்மா ரவீனா சாரணா குடும்பங்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும். வாழப்பாடி ராஜி அன்பு செல்வி குழந்தை நல்ல முறையில் படிக்க புதுமேரி உடல் உள்ள ஆன்ம நலன் பெறவும். கோயில் பிடிச்சிருந்தது இல்லை, செம்மையாக வருவோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். செம்ம கோயில். சரிம்மா, ஹாய் சொல்லுங்க. இப்போ பாய், கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஸோ கோயிலேருந்து இறங்கியாச்சு. அடுத்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும். சிட்டுப்படியார் கொத்து மார்டின் நிஷா சாந்தி வேளாங்கண்ணி தாமஸ் கடன் தொல்லை தீரவும் குடும்ப நலனுக்காகவும். ஒரு பாட்டியாக உணரும் தருணம் இது. பேத்திக்காக ஆவலா வாங்கிட்டு இருக்காங்க. சத்தியமா பத்தாது. இதுவா வாங்குறீங்களா? அண்ணா இப்ப இல்ல, இப்ப அதை போட்டுட்டு தான் வரணும் நீங்க. இறங்கி வரும்போது முன்னாடி இருந்த கடையில் மட்டும் வாங்கிட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக நிறைய கடை இருந்துச்சு, ராட்டந்தூரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக விசிட் பண்ண டைம் இல்லை. பாப்பாக்கு வாங்கினதுனா போஸ் நல்லா தெரியுங்க. ஜெயாமேஸ் உங்க பாப்பாக்கு வாங்கினது போச்சு போங்க. ஸோ ட்ரிப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இருட்டானதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். வழியில் ரொம்ப டயர்டான காரணத்தினால நாங்கள் எல்லாம் டீ பிரேக்குக்காக இறங்கியிருக்கோம். எங்களோட டீயோட ஸ்பான்சர் இன்னைக்கு இந்த அண்ணா தான். டீ ஸ்பான்சர் பண்ண போகிறாரு. எடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு நீங்க சிரிச்சத வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சிரிச்சுட்டே இருந்தீங்க. நீங்க எப்ப குடிச்சீங்க? ஜூம் வைக்கிறேங்க. ஏன் குடிக்காம எங்கேயும் கீழே போடக்கூடாது? என்ன ஒரு இடத்துல நின்று குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாவது நின்று குடிங்களா? இது அடுத்த ஸ்நாக்ஸு. வர வழியில் போகிற வழியிலேருந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக தின்னுட்ருக்கோம். இப்போ தான் ஒரு காஃபி வேறு குடித்தோம். நாங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஹாய் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? ஹாய் மிஸ். ஹாய். ஓகே பாய்.